வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கு வழிகாட்ட வந்திருக்கும் கோட்டை பழனியப்பன் பேசுகிறேன். சென்ற வாரம் ஒரு பேரை சொல்ல விட்டு போச்சு. அதை இன்றைக்கி அந்த பேரை சொல்லிடுறேன். அதாவது ராணிப்பேட்டில் சப் கலெக்டராகவும் இல்லம் தேடி திட்டத்தில் சிறப்பு அதிகாரியாகவும் பணியாற்றிய, அதாவது இப்போ இன்றைக்கி தூத்துக்குடி மாவட்டத்தில் மாவட்ட கலெக்டராக பணியாற்றுகிறார். அவரோட பேரை சொல்லாத விட்டுட்டேன். இளம் பகவத் ஐஏஎஸ், தஞ்சாவூர், ஒரு சோழன் குடிக்காடு. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அதை சொன்னேன். ஏன்னா ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து அப்பாவை இழந்து திரும்ப தபால் மூலம் தொலைதூர கல்வியில் பயின்று டிஎன்பிசி எழுதி அப்புறம் சிவில் சர்வீஸ் எழுதி வந்திருக்கிறார் என்றால் இதை பார்க்கிற மாணவனுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை நான் அதை பதிவு பண்ணேன். அதை விட்டு போச்சுங்கிறதுக்காக சொன்னேன். திரும்ப நிகழ்ச்சிக்கு வருவோம். இன்றைக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் மற்றும் மரைன் இன்ஜினியரிங் பற்றி பார்க்கலாம். ஏரோநாட்டிக்கல்ங்கிறது விமானம் பற்றிய ஒரு படிப்பு. அதாவது பல லட்சம் பாகங்களை உள்ளடக்கி அதை ஒருங்கிணைக்கிற பொறுப்பு தான் அதை பற்றிய படிக்கிறது தான் ஏரோநாட்டிக்கல் படிப்பு. ஏரோநாட்டிக்கல் என்பது அதாவது எல்லாம் பழைய துறை தான். இப்போ ஏரோநாட்டிக்கல் ஒரு புதிய துறை கிடையாது. அதாவது மதர் ஆஃப் ஆல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் என்பது மெக்கானிக்கல் துறை. அந்த மெக்கானிக்கலேருந்து பிரிஞ்சது தான் ஏரோநாட்டிக்கல். ஏரோநாட்டிக்கலேருந்து பிரிஞ்சது தான் ஏரோஸ்போர்ட்ஸ் இன்ஜினியரிங். அதனால் படிப்பு பழைய மெக்கானிக்கு தான். அது புது வடிவம் அதுதான். அதாவது அந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்துல் கலாம் படித்த பிறகு தான் அந்த துறையில் நீங்கள் மாணவர்களுக்கு அந்த துறையை பற்றி ஒரு விழிப்புணர்வு, அதாவது ஒரு உத்வேகம் சொல்லலாம். அவருக்கு மவுசு கூடின்னு சொல்லலாம். அதாவது கலாமை பொறுத்த வரைக்கும் அவர் செலவு அதிகமாக பண்ண முடியாத சூழலில் திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியில் பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சுட்டு அப்புறம்தான் மெட்ராஸில் எம்ஐடியில் பிடெக் படித்தார். பிடெக் படித்த உடனே அவருக்கு ஒரு கிட்டத்தட்ட பணியில் சேர்ந்துட்டார். அவர் படித்த பிறகு தான் இந்த கோர்ஸினுடைய மதிப்பு கூடியிருக்கு என்று சொல்லலாம். அதாவது இந்த கோர்ஸை படிக்கணும்னு சொன்னால் ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபாடு இருக்கணும். ரிசர்ச்சு அதில் ஒரு ஈடுபாடு இருக்கிற மாணவர்கள் அந்த உயர்கல்வி படிக்கணும். அதாவது பிடெக் படிக்கிற மாணவர்கள் இந்த துறை ஏரோநாட்டிக்கல் படிக்கிற மாணவர்கள் பிஇ மேற்கொண்டு எம்இ பிஹெச்டி வரைக்கும் போவது நல்லது இப்போ உள்ள சூழலுக்கு. அதாவது மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கணும். அதாவது அதில் ஸ்கில் வேணும், திறமை வேணும். ஏன்னா அது மன உறுதி தேவைப்படுகிறது இந்த துறைக்கு. அடுத்தது ப்ராக்டிக்கல். ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற துறையாக இருக்குது. அதாவது கலாம் அவர்கள் இந்த துறைக்கு இதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா முன்னாள் இஸ்ரோவுடைய தலைவர் சிவன். அவர் கூட என்ன செஞ்சுருக்காரு, பிஇ முடிச்சுட்டு எம்இ எம்டெக் எல்லாம் ஐஐடியில் படித்தவங்க தான். அவர் தமிழ் வழியில் படித்தவங்க தான். அவரும் பிஹெச்டி தான் படிச்சிருக்காங்க. அடுத்தது இப்போ இருக்கிற இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் என்பவர் டிஎம்இ முடிச்சு டிப்ளமோ முடிச்சுட்டு பிஇ எம்டெக் பிஹெச்டி முடிச்சுட்டு தான் இன்றைக்கி இஸ்ரோவில் தலைவராக பணியாற்றி வருகிறார். அதனால் இப்போ இந்த துறையை தேர்ந்தெடுக்கிற மாணவர்கள் ஆராய்ச்சிக்கு வரைக்கும் போகிறது நல்லது என்று கல்வியாளர் சொல்கிறாங்க. ஏன்னா அது படிக்கிறதுக்கு தயாராக இருக்கிற மாணவர்கள் அந்த துறையை தேர்ந்தெடுக்க படிக்கலாம். ஏன்னா கலாமுக்கு அது விதிவிலக்காக இருக்கிறது. ஏன்னா கலாமை பொறுத்த வரைக்கும் பிஹெச்டி முடிக்கலை. இருந்தாலும் அவர் பின்னாளில் 40 பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். ஏன்னா அவருடைய கனவு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் இளநிலை பயிற்சியாளராக ஆரம்பத்தில் சேர்ந்து கடைசியாக இந்திய அரசினுடைய முதன்மை அறிவியல் ஆலோசகராக உயர்ந்தார். ஏன்னா அவருடைய ஆய்வுத்திறனை வளர்த்துக்கிறதுக்கு மெயின் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் எல்லா கல்வியாளர்களில் யாரும் முதலிடத்தில் வர முடியும்னா யார் வாசிக்கும் பழக்கம் இருக்கோ அவர்கள் அந்த துறையில் உச்சத்தை அடையலாம். அதற்கு உதாரணம் தான் நம்முடைய கலாம் அவர்கள். ஏன்னா நூலகத்தில் போய் படிக்கிறவங்களுக்கு நுண்ணறிவு அதிகமாக இருக்கும், நினைவாற்றல் அதிகமாக இருக்கும், ஆய்வு திறன் இருக்கும், மொழி திறன் இருக்கும். இந்த 4 திறன் இருந்தால் ஒரு மாணவர்கள் சாதனையாளராக வரலாம். அதுக்கு உதாரணம் தான் நம்ம கலாம் அவர்கள். அதனால் அந்த துறையை தேர்ந்தெடுக்கிறதுல அதுதான் குறிப்பு முக்கியமானது. அதுதான் அதுக்கு தயாராக இருக்கிறவர்கள் அந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம். அடுத்தது மத்திய அரசு அளவில் அந்த துறையில் ஏரோநாட்டிக்கல் படிக்கணும்னு சொன்னால் ஜேஇ நடத்துகிற மெயின் அட்வான்ஸ்டு எக்ஸாமில் பாஸ் பண்ணோம். அடுத்தது அதே போல் ஐஐஎஸ்டி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதாவது உலகில் முதல் தன்னாட்சி பெற்ற நிகர்நிலை பல்கலைக்கழகம் திருவனந்தபுரத்தில் இருக்குது. அதெல்லாம் படித்த உடனே வேலை வாய்ப்புக்கு ஈஸியாக அமைஞ்சுவிடும். ஆனால் ஜேஇக்கு தயாராகணும். ஏன்னா ஜேஇங்கிறது மிகவும் நான் கடினமான தேர்வு என்று சொல்ல மாட்டேன். அந்த தேர்வுக்கு முன்கூட்டியே திட்டமிடுதல் வேண்டும். திட்டமிட்டு படிச்சிங்கன்னா நிச்சயமாக ஐஐடி என்ஐடிக்கு போக முடியும். அதாவது ஐஐடிக்கு போகிறதுக்கு ஜேஇங்கிறது 2 கட்டம், மெயின் அட்வான்ஸ்டு ரெண்டையும் பாஸ் பண்ணால் ஐஐடிக்கு போகலாம். மெயின் மட்டும் பாஸ் பண்ணால் என்ஐடிக்கு போகலாம். அதுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்கன்னா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அளவில் அந்த ஐஐடியோ என்ஐடிக்கோ
மற்ற இதுக்கு போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கான்பூர், கரக்பூரில் என்ன ஐஐடி நிறையா இருக்குது. இப்போ இந்த மாதிரி கோர்ஸ் நிறையா படிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்தது வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தை சேரணும்னா கட்ட படிப்பில் தான் இந்த ஏரோநாட்டிக்கல் படிக்கலாம். அதாவது நம்முடைய கலாம் அவர்கள் கூட எம்ஐடி, அண்ணா யூனிவர்சிட்டியில் மெயின் கேம்பஸ் எம்ஐடி தான் படித்தார். அதனால் நீங்கள் அதில் படிக்கணும்னா ஒரு 193க்கு மேலே கட்டப் இருந்தால் தான் இந்த கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றும் தனியார் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80 கல்லூரிகளில் இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சாஸ்திரா, நம்ம பக்கத்தில் சாஸ்திரா இருக்குது. நிறைய பிரைவேட்டில் எல்லா எஸ்ஆர்எம் இருக்குது. நிறையா பல்கலைக்கழகத்தில் இப்போ தனியாரில் படிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது. மாணவர்கள் அதை பயன்படுத்திக்கலாம். வேலை வாய்ப்பு என்பது உலகளாவிய வேலை வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதாவது தனியார் அரசு விமான வடிவமைப்பு நிறுவனம், விண்வெளி ஆய்வுத்துறை, பாதுகாப்புத்துறை, ஏர் இந்தியா, ஐஏஎஃப், அடுத்தது வந்து டாடா சிஸ்டம், இஸ்ரோ, டிஆர்டிஓ, ஹச்ஏஎல், ஹிந்துஸ்தான், என்ஏஎல், நாசா, சிவில் ஏவியேஷன், ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், போயிங், ஏர்பஸ், கார்ப்பரேஷன் ரிசர்ச் கம்பெனி, மகேந்திரா ஏரோஸ்பேஸ். இந்த மாதிரி வேலை வாய்ப்பு என்பது நிறையா வேலை வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உலகளாவிய வேலை வாய்ப்பு என்பது இருக்குது. அதாவது எந்த துறையாக இருந்தாலும் படிக்கின்ற பொழுது நாம் இன்டர்ன்ஷிப் பண்ணுறது முக்கியம். இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் எந்த அளவுக்கு பண்ணுறோமோ இன்டர்ன்ஷிப்பு முக்கியம். இதை கொஞ்சம் பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா திறமையை வளர்த்துக்கிட்டால் வேலை வாய்ப்பு என்பது நிறையா இருக்குது. அந்த திறமை தான் முக்கியம். படிக்கின்ற பொழுது பாட புத்தகத்தை தாண்டி நீங்கள் வெளியே வரணும். நிறையா திறமையை வளர்த்துக்கிட்டிங்கன்னா வாய்ப்புகள், வேலை வாய்ப்பு என்பது நிறையா இருக்குது. அதாவது எப்படி வேலை வாய்ப்புன்னா, என்னுடைய நண்பருடைய பொண்ணு வந்து 6வதுலேருந்து நான் வழிகாட்டின மாணவி தான். பிஇ மெக்கானிக் தான் தேர்ந்தெடுத்தா. பிஇ மெக்கானிக் படித்தாவல் நான் என்ன சொன்னேன், ஆமாம் நீ பிஇ படித்து பாஸ் பண்ணு, ஆட்டோமேட்டிக்காக என்ஐடியில் சேர்ந்த அவளுக்கு ஐஐடி இடம் கிடச்சிது. நார்த் இந்தியாவில் கிடச்சிது. பொம்பளை பிள்ளை அனுப்ப முடியாது. திருச்சி என்ஐடி தான் படித்தா. நீ வந்து படிப்பை தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நிறையா திறமை வளர்த்துக்கமான்னு அவன் என்ன செஞ்சா, ஜெர்மன் லாங்குவேஜ் முடித்தா, ஆட்டோகேட் முடித்தா, சாலிட் ஒர்க்கு முடித்தா, ஐஐடியில் 3 மினி ப்ராஜெக்ட் பண்ணால், கேட் எக்ஸாமுக்கு ஒரு புத்தகத்தை ரெஃபர் பண்ணி கொடுத்து அதிகம் படித்தா. கிட்டத்தட்ட வெளியே வரும்போது நல்ல திறமையை வளர்த்துக்கிட்டா. நேனோ டெக்னாலஜியில் சிங்கப்பூர் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டியில் நேனோ டெக்னாலஜி ஒரு ப்ராஜெக்ட் ஒரு 3 மாதம் போய் பண்ணிட்டு வந்தால். எந்த அளவுக்கு திறமையை வளர்த்துக்கிட்டாலும் இன்றைக்கி சிங்கப்பூரில் எம்என்சி கம்பெனிகள் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க. அதாவது இன்றைக்கி வேலை வாய்ப்புங்கிறது நிறையா இருக்குது. அந்த திறமையை வளர்த்து கொண்டால் மட்டும்தான் அந்த துறையில் வேலை வாய்ப்பு என்பது அமையும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். அடுத்தது ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். அது வந்து விண்வெளி பொறியியல். அதாவது ஏரோநாட்டிக்கிலேருந்து பிரிஞ்சது தான் இந்த துறை. இந்த துறையை பார்த்தீங்கன்னா இப்பொழுது பார்த்தீங்கன்னா நான் முதல்வர் திட்டத்தில் நீங்கள் படிப்பதற்கு, ஏழை பிள்ளைகள் படிப்பதற்கு நான் முதல்வர் திட்டம் அருமையாக பயன்படுகிறது. ஏன்னா எல்லா பிள்ளைகளும் இன்றைக்கி படிப்பதற்கு யோசனை சொல்கிறாங்க, படிப்பதற்கு பணமும் தராங்க. அந்த நான் முதல்வன் திட்டம் என்பது இன்றைக்கி ஏழை மாணவர்கள், அதாவது பசியினுடைய அருமையை உணர்ந்த பிள்ளைகள் நன்றாக படிக்கிறார்கள். அவர்கள் நான் முதல்வன் திட்டத்தை பயன்படுத்தி மிக அற்புதமாக வேலைவாய்ப்பும் அமைந்து விடுகிறது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விருதுநகரில் படந்தால் கிராமம் என்றதில் யோகேஸ்வரின்னு ஒரு பொண்ணு, அவள் என்ன செஞ்சிருக்கா, தமிழ் வழி அரசு பள்ளியில் படித்த மாணவி இன்றைக்கி மும்பை ஐஐடியில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இடம் கிடைச்சிருக்கு. அதாவது இன்றைக்கி ஏழை பிள்ளைகள்லாம் வந்து சேலம் மாவட்டத்தில் கருமந்துறையில் ராஜேஸ்வரி என்ற பொண்ணு மண்ணெண்ணெய் விளக்கு தான் படித்தாப்புல. அந்த பொண்ணு அரசு உண்டு உறைவிடப்பள்ளியில் படித்த மாணவி. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய ஆசை வந்து ஐஎஸ் இஸ்ரோவில் சயின்டிஸ்ட் ஆகணும். அந்த பிள்ளைகள் வந்து ஐஐடி மெட்ராஸில் ஏரோஸ்பேஸில் இடம் கிடைச்சிருக்கு. அதாவது பிள்ளைகள்லாம் வந்து இன்றைக்கி அதை பயன்படுத்திக்கணும். நான் முதல்வர் திட்டத்தில் எல்லா துறையும், நான் முதல்ல ஐஏஎஸ் படிக்கணுமா, எல்லாத்துக்கும் மாணவர்கள் என்ன விரும்பி படிக்கிறீங்களோ அதுக்கு ஆலோசனை சொல்கிறாங்க, அதுக்கு இலவச பயிற்சி கொடுக்குறாங்க, படிப்பதற்கு பணம் தராங்க. இன்றைக்கி நிறைய மாணவர்கள், ஏன்னா ஐஐடி என்பது இன்றைக்கு கனவாக இருந்தது. இன்றைக்கி ஏழைகள் நிறையா படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா உதய கீர்த்திகா, தேனி மாவட்டத்தில் அல்லி நகரம். அவருடைய கனவு வந்து விண்வெளி வீரராகணும். எவ்வளோ பெரிய ஆசையை பாருங்கள். இன்றைக்கி பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள், எந்த அளவுக்கு பிள்ளைகள் வந்து பிளான் பண்ணுறாங்க பாருங்கள். அதாவது வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து வாசிக்கிற பழக்கம் இருக்குது. விண்வெளி சம்மந்தமாக புத்தகம் நிறையா படிச்சிருக்காங்க. பேப்பரை படிக்கிற பழக்கம், செய்திகளை கட்டிங் பண்ணி சேகரித்து எந்த அளவுக்கு பிள்ளைகள் நூலகத்துக்கு போய் படிக்குதோ அந்த பிள்ளைகள் பிற்காலத்தில் நான் சொன்ன மாதிரி தான் அந்த 4 திறனை வளர்த்துக்கிட்டால் பின்னால் அவங்க உச்சத்தை பெறுவார்கள்.
அதனால் அந்த பொண்ணு என்ன செஞ்சிருக்கா, ரஷ்யாவில் உக்ரைனில் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சிது. 4 ஆண்டு படித்து 92% மார்க் வாங்கி நம்ம இந்தியாவிலிருந்து போலந்துக்கு பயிற்சிக்கு போன முதல் இந்தியர், முதல் தமிழர், முதல் இளம்பெண் என்ற இதுக்கு உள்ளாங்க. அதாவது அவங்க வந்து படிக்கின்ற பொழுது இஸ்ரோவில் விண்வெளி போட்டி நடத்துவாங்க. அந்த போட்டியில் 1500 பேர் கலந்துக்கிட்டாங்க. அந்த 1500 பேரில் அந்த பொண்ணு வந்து முதலிடம் பெற்றிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி வந்து அரசு நான் முதல்வன் திட்டத்தில் நிறையா படிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக என்ன துறைக்கு போகணுமோ, ஏன்னா மாணவருடைய கனவு இப்போ ஏரோநாட்டிக்கிறது நிறைய மாணவர்கள் விரும்புகிறாங்க. அதை படிப்பதற்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் படிப்பதற்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அடுத்தது கடல்சார் பொறியியல், அதாவது மரீன் இன்ஜினியர். கப்பல் இன்ஜினியர் கப்பலை பற்றி படிக்கிறது, கப்பலுடைய கட்டுமானம், அதனுடைய இன்ஜினுடைய செயல்பாடு, கடல் அமைப்பு, அடுத்து கடல்சார் தொழில்நுட்பம், இவளை பற்றி படிக்கிறது தான் கப்பல் இன்ஜினியர்னு சொல்லலாம். அதாவது கப்பல் இன்ஜினியர் ஆகணும்னா பிடெக் படிக்கணும், மரீன் இன்ஜினியர் படிக்கணும். இல்லை கேப்டன் ஆகணும்னா பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் படித்தா போதும். அதாவது மத்திய அரசில் சேரணும்னா நுழைவுத்துறை, எல்லாத்துக்கும் மத்திய அரசு போகணும்னா நுழைவுத்துறை வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி, இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம், அது வந்து இந்தியாவில் 7 இடத்துல இருக்குது. அதில் IMU செட்டுன்னு ஒரு எக்ஸாம் வச்சுருக்காங்க, நுழைவுத் தேர்வு. இந்த ஆண்டு பாருங்கள், அதில் படித்த பொண்ணு கவிதாங்கிற பொண்ணு இந்த ஆண்டில் இந்தியாவிலே முதல் முறையாக கடல்சார் பல்கலைக்கழகத்தில் விசாகப்பட்டினத்தில் இடம் கிடைச்சிருக்கு. அந்த பொண்ணுக்கு பிடெக்கில் நேவல் ஆர்கிடெக்சர் ஓசியன் இன்ஜினியரிங். அதாவது வந்து திருவண்ணாமலை, அவங்க சொந்த ஊர் திருவண்ணாமலை உடையார்குப்பம், பழங்குடியின மாணவி. மிக ஆச்சரியமாக இருக்குது, இந்திய அளவில் அவங்க சீட்டு கிடச்சி அந்த துறையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பிள்ளைகள் வந்து படிப்பதற்கு தயாராக இருக்காங்க. அதாவது பிள்ளைகளுடைய கனவுகளும் வித்தியாசமாக நினைக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து கப்பல் படை மெரின் இன்ஜினியர் கப்பல் படை படிக்கிறதுக்கு ஒரு மன தைரியம் மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா நம்மளுடைய பிள்ளைகளுடைய பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முதல் பெண் கப்பல் பொறியாளர் நம்ம திருச்சியை சேர்ந்தவங்க தான், லட்சுமி பிரியா. அதாவது டைட்டானிக் படம் பார்த்த பிறகு அவங்களுக்கு கப்பல் பொறியாளர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. அதை படிச்சுட்டு பிரிட்ஸு பிளான்ல இடம் கிடைச்சது ராஜஸ்தானில். அவங்க சேருகின்ற பொழுது கல்லூரியில் அவங்க மட்டும்தான் பெண், அது ஒரே ஒரு தான். அதுலேயும் மன தைரியத்தோடு படித்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா மத்திய அரசு நிறுவனம், அதாவது மத்திய அரசு கூட சமீபத்தில் கடல்சார் பொறியாளர் விருது கொடுத்துருக்காங்க. கப்பலில் ஒன்றும் இல்லை, அதுக்கு என்ன தைரியம் வேணும்னு கேட்டால் அந்த கப்பலில் பழுது ஏற்பட்டு விட்டது. 22 மணி நேரம் அதை சரி பார்த்து அந்த கப்பல் பயணம் திரும்ப தொடர்ந்தது. அந்த 22 மணி நேரம் கடலை தத்தளிச்சிருக்குன்னா அந்த மன தைரியம் இருந்தால்தான் அந்த துறைக்கு போக முடியும். அருமையான துறை. உலகை 8 முறை வளம் வந்துட்டாங்க, அந்த அம்மா வந்துட்டாங்க. அடுத்தது எல்லாத்துக்குமே பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த துறையில் எல்லா துறைகளிலும் பயணிக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே நாட்டில் முதல் பெண் கப்பல் ஓட்டின்னு சொன்னால் அவங்க வந்து ரேஷ்மான்னு சொல்லுவாங்க. அமட்டுங்கிறது சென்னையில் இருக்குது. அகாடமி ஆஃப் மேரிடைம் எஜுகேஷன் அண்டு டீம்டு டு பி யூனிவர்சிட்டி, அதில் தான் படித்தாங்க. 3 ஆண்டு கல்லூரி படிப்பு, இறுதி 2 ஆண்டு படிப்பு கப்பலில் செயல்முறை படிப்பு. அதாவது எல்லாரும் படிப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தி அந்த கப்பல் படையிலும் சேருவதற்கு மாணவர்களுக்கு நீங்கள் விரும்பி நிச்சயமாக அதை படிக்கலாம். அதில் இலவசமாக கூட படிக்கலாம். SIFNETனு ஒன்று இருக்குது, அதாவது சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் நேட்டிக்கல் இன்ஜினியரிங் ட்ரைனிங், அதாவது சென்னையில் இருக்குது, கொச்சி இருக்குது, விசாகப்பட்டினம் இருக்குது. கப்பல் மாலுமி இலவச படிப்பு கூட அங்கே படிக்கலாம். இலவசமாக படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, அதை பயன்படுத்திங்க. அதாவது இன்டர்நேஷ்னல், அதாவது வந்து இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி, அமட் இருக்குது, சாம்ஸ் இருக்குது, ஹிந்துஸ்தான் இருக்குது, வெங்கடேஸ்வரா, வேல்ஸ் யூனிவர்சிட்டி, கோயம்புத்தூர் மரீன் காலேஜ் நிறையா இருக்குது. இப்போ படிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை சரியாக பயன்படுத்தி நீங்கள் எல்லாம் அந்த துறையில் சேருமாறு உங்களுக்கு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது பார்த்தீங்கன்னா சமீபத்தில் IITயில் சென்னையில் ஒரு பையன் காஞ்சிபுரத்தில் இடம் கிடச்சிருக்கு. பிடெக்கில் நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓசியன் இன்ஜினியரிங்கில் IIT மெட்ராஸில் இடம் கிடச்சிருக்கு. IIT என்பது ஒரு காலத்தில் கனவாக இருந்தது. ஏன்னா IITக்கு போகணும்னா 2 கட்டம் தாண்டணும். அது சென்னையில் மொத்தம் இந்தியாவில் 23 IIT இருக்குது. அதில் வந்து நம்பர் 1 தமிழ்நாட்டில் உள்ள மெட்ராஸில் உள்ள IIT தான். அதில் போகணுன்னா இடம் வாங்கணுன்னா நிறைய மதிப்பெண் வேணும். பிள்ளைகளும் மதிப்பெண் வாங்குவதற்கு 99 to 100 வரைக்கும் கூட சமீபத்தில் 12,000 பேர் ரெடியாக இருக்காங்க. அதனால் வந்து அந்த துறையை வந்து இன்றைக்கி நீங்கள் நிச்சயம் தேர்ந்தெடுத்து அது போடணும்னா பிளான் பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. IIT போனால் பிளான் பண்ணி படியுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி வாய்ப்புகள், மெரைன் இன்ஜினியர்,
ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நல்லபடியாக வேலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதை சரியாக பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடி வாசிக்கும் பழக்கத்தை பற்றி தான் முக்கியமாக தேவை. ஏன்னா அந்த வாசிக்கும் பழக்கம் ஒரு மனிதனை எப்படி மாற்றுகிறது என்பதை அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.